மூவேந்தர்களுள் முதன்மையானவராக திகழ்ந்த ஒரு சேர மன்னனை ஒரு சாதாரண மன்னன், ஒரு வேளிர்குல மன்னன் தோற்கடித்திருக்கிறான். ஒரு முறை அல்ல, 2 முறை அந்த வேளிர்குல மன்னன் சேர மன்னனை தோற்கடித்திருக்கிறான். அந்த சேர மன்னனும் ஒன்றும் சும்மாக இருந்து விடவில்லை. மீண்டும் அந்த வேளிர்குல மன்னன் மீது 3வது முறையாக மீண்டும் போரெடுத்து சென்று அந்த மன்னனை தோற்கடித்திருக்கிறார், கொன்றிருக்கிறார். இந்த வரலாறு குறித்துத்தான் நாம் இன்று நமது வலையொலி பக்கத்தில் காண இருக்கிறோம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன் பன் பிரசன்ன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம். இந்த கதை, இந்த வரலாறு சுமார் கிமு 260 கிமு 270 காலகட்டங்களில் நடைபெற்றதாகும். அந்த சேர மன்னனுடைய பெயர் கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல். அவர் தோற்கடித்த அந்த வேளிர்குல மன்னனுடைய பெயர் நன்னன். ஆம், தங்க நகரத்தை ஆண்ட அதே நன்னன். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அவரை குறித்து ஒரு காணொளியில் கண்டிருந்தோம். இவர்கள் இருவருக்கும் என்னதான் பகை என்பது இலக்கியங்களின் வாயிலாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் 3 முறை இந்த போர் நடைபெற்றதை இலக்கிய சான்றுகள் பதிவு செய்கின்றன. அந்த போரை குறித்து காண்பதற்கு முன்பு நன்னனை பற்றி ஒரு சில விழுமியங்களை மட்டும் காண்போம். இந்த மன்னனை அகநானூறு 15, 97, 152, 173, 199, 258, 372, 392 ஆகிய பாடல்களிலும் மேலும் பதிற்றுப்பத்திலும் நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன. அதன்படி இந்த நன்னன் பாரம் எனும் ஊரை ஆண்டான் என்றும், வியலூர் என்னும் ஊரை ஆண்டான் என்னும், ஏழில் என்னும் ஒரு மலைத்தொடர் அதில் பாழி என்னும் ஊரில் வாழ்ந்தான் என்றும் குறிப்புகள் கிடைக்கின்றன. இதில் எந்த ஊர் அவனது தலைநகரம் என்று நமக்கு தெரியாது. இத்தனை ஊர்களும் இவனது ஆட்சியின் கீழ் இருந்திருக்கின்றன. இதில் சொன்னேன் அளவா, அந்த ஏழில் நெடுவரை என்று. நெடுவரைனாக்க ஒன்றும் இல்லைங்க, பெரிய மலைத்தொடர். நெடுனா நீண்டது, வரைனா மலை. அப்போ நீண்ட மலைத்தொடர்ல பாழி எனும் சிலம்புன்னு சொல்றாங்க. சிலம்புனா வேலி மாதிரி, அந்த மலை கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு. அந்த பாழி சிலம்புல தான் வேளிர்கள் காலம் காலமாக சேர்த்து வைத்த தங்கள் செல்வங்களை பதுக்கி வைத்திருந்தனர் அல்லது பாதுகாத்து வைத்திருந்தனர். அதுக்கு ஒரு கடுங்காவல் இருந்தது அப்படின்னு இலக்கியங்கள்ல பல்வேறு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடுங்காவல் பல்வேறு இடங்கள்ல உவமையாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பாழியை ஆண்டவர் தான் இந்த நன்னன். இவருக்கும் கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரலுக்கும் போரானது நடைபெறுகிறது. இது 199வது பாடல்ல அகநானூறுல தான் நமக்கு முதல்ல தெரிய வருது. பொலம்பூ நன்னன் பொருதுகளத்து ஒழிய வளம்படு கொற்றம் தந்த வாய்வாள் கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல் இழந்த நாடு தந்து. இதன்படி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நன்னன் அப்படிங்கிற மன்னன் தங்க கவசம் அணிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற முதல். பொலம்பூ நன்னன் வாகை அப்படிங்கிற இடத்துல, வாகை பெருந்துறை அப்படிங்கிற ஒரு போர்க்களத்துல போரிட்டு இறந்து விட்டான். யாரிடம் என்றால் கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல். அப்படி இறந்த பொழுது தான் இழந்த நாட்டை மீண்டும் பெற்றுக்கொண்டான் இந்த கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல். இதுதான் இந்த பாடல் தரக்கூடிய குறிப்பு. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிந்திருக்கும் அப்படி என்றால், ஏற்கனவே ஒரு போர் நிகழ்ந்திருக்கிறது. அதில் நன்னன் இந்த சேர மன்னனுடைய நாட்டையோ அல்லது அந்த நாட்டின் ஒரு சில நகரங்களையோ கைப்பற்றி இருக்கிறான். அந்த இழந்த நாட்டை தான் மீண்டும் போர் புரிந்து கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல் பெற்றிருக்கிறார் அல்லது தக்க வைத்திருக்கிறார். அப்படி என்றால் 2 முறை ஆயிருச்சுல. நீ ஆனா முதல்ல 3 தடவைன்னு சொன்னியே என்று நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம். அதற்கு தான் மற்றொரு பாடல் அகநானூற்றில் 392வது பாடல் இருக்கிறது. அப்பாடலின்படி, வினைத்தவ பெயர்ந்த வெண்வேல் வேந்தன் முனைகொள் தானையொடு முன்வந்து இருப்ப தன் வரம்பு ஆங்கிய மண்யில் இருக்கை ஆற்றாமையின் பிடித்த வேல்வெளி தோற்றம் பிழையா தொல்புகழ் பெற்ற விழைத்தக ஓங்கிய கழை துஞ்சு மருங்கின் காணமர் நன்னன் போல. இதை பாடியவர் யாருன்னு கேட்டா என்ன ஆச்சரியமா இருக்கும். அவர்தான் மோசிகீரன், ஒரு வேந்தன். வேந்தனுடைய பெயர் குறிக்கவில்லை.
அந்த வேந்தன் நன்னனுடைய ஒரு நாட்டை தாக்குகிறார். அப்படி தாக்கும் பொழுது என்ன ஆகிறது? அந்த நாட்டில் அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கோட்டையை பாதுகாக்கவில்லை. அதாவது கோட்டைக்குள்ள அப்ப நன்னன் இல்லை. இதான் கான்செப்ட். நன்னனுடைய கோட்டை, ஆனால் நன்னன் கோட்டைக்குள்ள இல்லை. அந்த சமயம் பார்த்து ஒரு வேந்தன் தாக்க வருகிறான். அப்படி வந்து அந்த நன்னனை அந்த கோட்டைக்குள் இருந்த வீரர்களோ மக்களோ எதிர்த்து தாக்க முடியவில்லை. அதை தான் தனது நேரம் என உணர்ந்த நன்னன் வேலை எடுத்துக்கொண்டு அந்த போர்க்களத்தில் புகுந்து அந்த வேந்தனை தோற்கடித்தான். இது ஒரு கான்செப்ட். அகம் 392ஐயும் அகம் 199ஐயும் ஜாயின் பண்ணி பார்க்கறது மூலமாக தான் சங்க இலக்கியத்தை உண்மையாக புரிந்து கொள்வதில் உள்ள ஆழம் தெரியும். அதாவது 392 படி ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்தினால நன்னனுக்கும் நார்முடிச்சேரலுக்கும் சண்டை இருந்திருக்கு. அதுக்காக அந்த வேந்தன் என்ன பண்ணியிருக்கிறாரு, 2வது தடவையா இவரோட நாட்டை தாக்க வந்தப்போ அங்க இருந்த மக்களால காக்க முடியலைங்கிறதுனால நன்னன் போரெடுத்து சென்று அந்த வேந்தனை வென்றிருக்கிறார். அப்ப 2வது முறையாகவும் நன்னன் வென்றதாக இங்கு குறிப்பு கிடைக்கிறது. 199வது பாடலுக்கு வரும்போது என்ன ஆகிறது? நன்னன் தோற்று விட்டான், போர்க்களத்தில் இறந்து விட்டான் என்ற செய்தி கிடைக்கிறது. அப்படி என்றால் அது 3வது போர்க்களமாக மாறுகிறது. இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், மாபெரும் சேரவேந்தனான கலங்காய்க்கண்ணின் நார்முடிச்சேரலை இருமுறை போர்க்களத்தில் கலங்கச் செய்தவன் தான் இந்த நன்னன். 3வது முறையாக அவனது கதி கலங்கி போனது என்று நமக்கு தெரிய வருகிறது. இதைதான் சங்ககால ஆய்வாளர்கள் வாகை பெருந்துறை போர் என்று அழைக்கின்றனர். இதேதான் 10 பதிகத்திலும் இந்த வரிகள் தான் இடம்பெற்றிருக்கின்றன. பொன்னங்கண்ணி பொலந்தேர் நன்னன் சுடர்வி வாகை கடிமதில் தடிந்த தார்மிகு மைந்தின் நார்முடிச் சேரல் என்று அந்த வரிகள் சொல்கின்றன. இந்த காணொளியின் மூலம் நாம் தெரியப்படுத்த விரும்புவது யாதெனில், அந்த காலத்தில் வேந்தர்கள் மட்டும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்துவிடவில்லை. வேளிர்களும் ஒரு சில சமயத்தில் வேந்தர்களை வென்றிருக்கின்றனர். பலர் கூட்டமாக சேர்ந்தல்ல, ஒருவராக கூட எதிர்த்து நின்று வென்றிருக்கின்றனர் என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான். நமது நோக்கம் எப்பொழுதும் போல உண்மை தமிழர் வரலாற்றை உலகறியச் செய்வதே. அதுவரையில் ஓய மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரிடமும் பகிருங்கள். தகவலை உலகெங்கும் கொண்டு சேருங்கள். நன்றி, வணக்கம்.